வடக்கு காசாவில் அதிரடியாக களமிறங்கிய உயரடுக்கு பலஸ்தீனிய போராளிகளும் பயத்தினால் ஹனிபல் தாக்குதல் திட்டத்தினை நடைமுறைப்படுத்திய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் ஈரானினுடைய இடைநிலை ஒப்பந்த முன்மொழிவை நிராகரித்த அமெரிக்கா நாளைய தினம் நடைபெறப்போகும் மறைமுகமான மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தைகளும் தோல்வியடையுமா? அடுத்த மிகப்பெரிய போருக்கு தயாராகி வரும் யெமன் ஹவுதி இராணுவத்தினரும் 3 மாதத்திலேயே தெரித்து ஓடும் ட்ரூமேன் போர் கப்பலும் அண்ணன் நெட்டன்யாகுவுக்காக தம்பி ஜூலானி வழங்கிய வாக்குறுதி பக்தர்களை சந்திக்கச் செல்லும் டொனால்ட் ட்ரம்பும் $100 பில்லியன் ஆயுத ஒப்பந்தமும் பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாகவும் பலஸ்தீனிய காரணத்திற்கு ஆதரவாகவும் களமிறங்கிய அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்களுக்கு எதிராகவும் அமெரிக்க பல்கலைக்கழக நிர்வாகங்களுக்கு எதிராகவும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் பல்வேறுபட்ட வேலை திட்டங்களையும் பொருளாதார தடைகளையும் விதித்து வருகின்றது. கடந்த 2 மாதத்திற்குள்ளே மாத்திரம் பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக களமிறங்கி இருந்த நூற்றுக்கணக்கான அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்கள் அமெரிக்காவில் இருந்தே வெளியேற்றப்பட்டுள்ளார்கள். அவர்களுடைய விசாக்கள் ரத்து செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டுள்ளார்கள். மேலும் சமூக ஊடக வலைத்தளங்களிலே பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய பல்கலைக்கழக மாணவர்களையும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் முழுமையாக நீக்குவதற்கும் நாட்டை விட்டு வெளியேற்றுவதற்குமான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றது. அதே போன்று பல்கலைக்கழக மாணவர்களின் கோரிக்கைகளுக்கு அமைவாக பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக முடிவுகளை எடுத்திருக்கக்கூடிய அமெரிக்க பல்கலைக்கழகத்திற்கு எதிராகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான உறவுகளை துண்டித்திருக்கக்கூடிய முதலீடுகளை துண்டித்திருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு எதிராகவும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. இதற்கமைவாக டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் கொலம்பியா பல்கலைக்கழகத்தினுடைய முதலீடுகளையும் துண்டித்திருந்தது. மேலும் தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திற்கான $2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதி அளவிலான மானியத்தையும் முழுமையாக நிறுத்தியுள்ளது. மேலும் குறித்த பல்கலைக்கழக செயற்பாடுகளை பாதிக்கும் நோக்கத்தோடு பொருளாதார தடைகளை விதிப்பதற்கு முயற்சி செய்கின்றது. நேற்றைய தினம் டொனால்ட் ட்ரம்ப் இவை தொடர்பாக இவ்வாறு தெரிவித்திருந்தார். ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் யூத எதிர்ப்பு பல்கலைக்கழகமாக இருக்கின்றது. மேலும் குறித்த பல்கலைக்கழகமான தீவிரவாத சிந்தனைகளை வளர்க்கின்றது என்றும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் இவ்வாறு பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாகங்கள் முழுமையாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்றும் இந்த பல்கலைக்கழகங்கள் யூத சார்பு பல்கலைக்கழகங்களாக மாற்றப்பட வேண்டும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பிரதிநிதிகளும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்திடம் கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள். எனவே தற்போது பலஸ்தீனிய மக்களுக்காகவும் பலஸ்தீனிய காரணத்திற்காகவும் களமிறங்கியிருந்த பல்கலைக்கழக மாணவர்களும் பல்கலைக்கழகங்களும் மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டுள்ளது என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து ஸ்பெயின் நாடானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ஆயுத உற்பத்தி நிறுவனங்களுடனான தொடர்புகளை துண்டித்துக் கொண்டுள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான ஆயுத உற்பத்தி நிறுவனமான IMI ஆயுத உற்பத்தி நிறுவனத்துடன் இருந்த தொடர்புகளையே துண்டித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட $15 மில்லியன் அதிகமான ஆயுதங்களை ஸ்பெயின் நாடானது குறித்த நிறுவனத்திடமிருந்து பெற்றுக்கொள்வதற்கு தீர்மானித்திருந்தது. இருப்பினும் காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படும் சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நிறுவனங்களுடனான தொடர்புகள் இனப்படுகொலை தாக்குதல்களுக்கு ஆதரவளிக்கக்கூடிய செயற்பாடு அமைந்திருக்கும் என்பதன் காரணத்தினாலும் ஸ்பெயின் நாடானது இந்த ஆயுத ஒப்பந்தங்களை முழுமையாக முறித்துக் கொண்டுள்ளது. பலஸ்தீனிய மக்களை இனப்படுகொலை செய்யக்கூடிய ஆயுத உற்பத்தி நிறுவனங்களிடமிருந்து நாங்கள் எந்தவிதமான ஆயுதங்களையும் இதற்கு பிறகு பெற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளது. கிறிஸ்தவ ஆட்சியாளர்களை கொண்டிருக்கக்கூடிய ஸ்பெயின் அரசாங்கத்தினுடைய இந்த முடிவுகள் வரவேற்கத்தக்க முடிவுகளாகவே பார்க்கப்படுகின்றன. அதே நேரம் மொரோக்கோ நாடானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு $2 பில்லியன் பெறுமதி அளவிலான ஆயுத ஒப்பந்தத்தினை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலுடனான ஆயுத ஒப்பந்தத்தினை நாங்கள் வலுப்படுத்த வேண்டும் என்றும் எங்களுக்கு தேவையான மிக முக்கியமான ஆயுதங்கள் அனைத்தையும் நாங்கள் இஸ்ரேலில் இருந்து பெற்றுக் கொள்வோம் என்றும் மொரோக்கோ நாட்டினுடைய மன்னர் ஹசன் தெரிவித்துள்ளார். அதிகளவான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ஆயுதங்களை கொள்வனவு செய்யக்கூடிய நாடுகளுடைய பட்டியலில் மொரோக்கோவும் முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். மொரோக்கோ நாட்டிலே பயன்படுத்தக்கூடிய 18% ஆயுதங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆயுதங்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். மேலும் மொரோக்கோவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே நடைபெறக்கூடிய இந்த ஆயுத ஒப்பந்தங்களும் வர்த்தக தொடர்புகளும் பலஸ்தீனிய மக்களின் இனப்படுகொலையோடு நேரடியாக தொடர்பு படக்கூடிய விடயமாகும். அடுத்து அமெரிக்கா சவுதி அரேபியாவுக்கு $100 பில்லியன் பெறுமதி அளவிலான ஆயுதங்களை வழங்குவதற்கு தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளது. ஜோ பைடனின் நிர்வாகத்திற்கு கீழால் அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில் ஆயுத ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டிருந்தன. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் சவுதி அரேபியாவினை முழுமையாக பாதுகாப்போம் என்றும் சவுதி அரேபியாவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் எல்லாவிதமான ஆயுதங்களையும் வழங்குவோம் என்றும் ஜோ பைடனின் நிர்வாகம் சவுதி அரேபியாவின் சல்மானோடு ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருந்தது. எனவே இந்த ஒப்பந்தங்களுக்கு அமைவாகவே தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம்
நிர்வாகம் சவுதி அரேபியாவுக்கு தேவையான $100 பில்லியன் பெறுமதி அளவிலான ஆயுதங்களை வழங்கப் போகின்றது. இதிலே C-130 சரக்கு விமானங்களும், ஏவுகணைகளும், ராடார் கருவிகளும், வான் பாதுகாப்பு அமைப்புகளும், MQ-9B ட்ரோன்களும், F-35 போர் விமானங்களும் உள்ளடங்குவதாக அமெரிக்க ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் சவுதி அரேபியாவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய நவீன ஆயுதங்கள் அனைத்தும் இந்த ஆயுத ஒப்பந்தத்தில் உள்ளடங்கி இருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. அதாவது வருகின்ற மே மாதம் 13ஆம் தேதி அதிகளவான அரபு நாடுகளின் இமாமாக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய பக்தர்களை சந்திப்பதற்காக மத்திய கிழக்கு பிராந்தியத்திற்கு விஜயம் செய்கின்றார். இதன் ஆரம்பமாக இமாம் டொனால்ட் ட்ரம்ப் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய பக்தர்களை சந்திப்பதற்கே செல்கின்றார். மேலும் அவர்களுடைய இமாமான டொனால்ட் ட்ரம்பை மகிழ்விப்பதற்காக பக்தர்கள் பல பில்லியன் டாலர்கள், ட்ரில்லியன் டாலர்களை காணிக்கையாக வழங்குவதற்கும் தயாராக இருக்கின்றார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய வருகையின் போது சவுதி அரேபிய பக்தர்கள் $1.2 ட்ரில்லியன் அமெரிக்காவில் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தத்தையும் மேற்கொள்ளப் போகின்றார்கள். மேலும் டொனால்ட் ட்ரம்பை மகிழ்விப்பதற்காக $100 பில்லியன் பெறுமதி அளவிலான ஆயுதங்களையும் பெற்றுக் கொள்ளப் போகின்றார்கள். இங்கிருக்கக்கூடிய இன்னும் மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், பலஸ்தீனிய மக்களை இனப்படுகொலை செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய வெடிகுண்டுகளை தயாரிக்கக்கூடிய அதே அமெரிக்க நிறுவனங்களிடம் இருந்துதான் சவுதி அரேபியாவும் இந்த $100 பில்லியன் பெறுமதி அளவிலான ஆயுதங்களை பெற்றுக் கொள்ளப் போகின்றது. எனவே சவுதி அரேபியா பெற்றுக் கொள்ளப் போகின்ற $100 பில்லியன் பெறுமதி அளவிலான ஆயுதங்கள் பலஸ்தீனிய மக்களுடைய இனப்படுகொலையோடு நேரடியாக தொடர்பு படுகின்றது என்பதனையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் யமனுக்கு எதிராக மிகப்பெரிய தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளும் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படைகளும் அமெரிக்காவும் பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றன. மேலும் இவ்வாறு யமனுக்கு எதிராக மிகப்பெரிய போரொன்று ஆரம்பிக்கப்படும் சந்தர்ப்பத்தில் யமன் ஹவுதிகளுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவும் அமெரிக்கா இவ்வளவு ஆயுதங்களையும் சவுதி அரேபியாவுக்கு வழங்குவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து தெற்கு லெபனானின் பலஸ்தீனிய முகாம் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை லெபனான் அரசை இராணுவத்திடம் ஒப்படைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு அமைவாக தெற்கு லெபனானிலே பலஸ்தீனிய முகாம்களில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் அவர்களுடைய ஆயுதங்கள் அனைத்தையும் முழுமையாக லெபனான் அரசாங்கத்திடம் ஒப்படைத்துவிட வேண்டும் என்றும் லெபனானினுடைய ஜனாதிபதியை கருத்துக்களை வெளியிட்டிருப்பதாக லெபனான் ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. மேலும் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீன் எதிர்ப்பு குழுக்கள் அனைத்தையும் முழுமையாக நிராயுத பாணியாக்குவதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாகவும் லெபனான் ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன. இருப்பினும் தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீன் எதிர்ப்பு குழுக்களும் தங்களுடைய ஆயுதங்களை லெபனான் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப் போவதில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து கடந்த 2 வாரமாக டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தின் மிக முக்கியமான பிரதிநிதிகள் சிரியாவுக்கு விஜயம் செய்து சிரியாவுடைய ஜனாதிபதி ஜூலானியோடு விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இதற்கமைவாக கடந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி டொனால்ட் ட்ரம்பினுடைய மிக நெருங்கிய நண்பராகவும் முக்கியமான அதிகாரியாகவும் இருக்கக்கூடிய கோரி மில்ஸ் சிரியாவுக்கு விஜயம் செய்து ஜூலானியோடு மிக முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். இதன்போது சிரியா மீதான பொருளாதார தடைகளை நீக்குவது தொடர்பாகவும் இதற்கீடாக சிரியாவுடைய அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த கலந்துரையாடலின் போது தன்னைத்தானே ஜனாதிபதியாக தெரிவு செய்து கொண்ட ஜூலானி ஆப்ரஹாம் உடன்படிக்கைக்கு முழுமையான ஆதரவை வழங்கி ஆப்ரஹாம் உடன்படிக்கையில் இணைந்து கொள்வதற்கான முழுமையான சம்மதத்தினை வழங்கி இருப்பதாகவும் சிரியா மீதான பொருளாதார தடைகளை நீக்குவதற்கு ஈடாக இஸ்ரேலுடனான உறவுகளை முழுமையாக இயல்பாக்குவதற்கு முழுமையான சம்மதத்தினை வழங்கி இருப்பதாகவும் கேரி மில்ஸ் அவர்கள் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திடம் தெரிவித்துள்ளார். இவற்றினை அமெரிக்காவுடைய எக்ஸியோஸ் ஊடகமும் உறுதிப்படுத்தியுள்ளது. அதாவது சிரியா மீதான பொருளாதார தடைகளை நீக்குவதற்கு பிராந்தியத்திலே சிரிய அரசாங்கத்தினுடைய அங்கீகாரத்தினை அதிகரிப்பதற்காகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடு முழுமையான இயல்பாக்கத்தினை ஏற்படுத்துவதற்கு ஜூலானி முழுமையான சம்மதத்தினை வழங்கியுள்ளார். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் சிரியாவை கைப்பற்றுவதற்கு மறைமுகமான உதவிகளை வழங்கியிருக்கக்கூடிய அண்ணன் நெட்டன்யாகுவுக்கு தம்பி ஜூலானி விசுவாசமாக நடந்து கொள்கின்றார். பிராந்தியத்திலே அண்ணன் நெட்டன்யாகு அனைத்து விதமான இலக்குகளையும் அடைந்து கொள்வதற்காக தம்பி ஜூலானி தேவையான அனைத்து வேலை திட்டங்களையும் செய்து முடிக்கின்றார். மேலும் இந்த இயல்பாக்கத்தின் மூலமாக டேவிட் பாதையினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இலகுவாக அமைத்துவிடும் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். நேற்றிரவு அமெரிக்கா யமன் மீது 15க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. யமன் ஹுதைதா துறைமுகத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிறிய தீவுகளை இலக்கு வைத்தும் அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அத்தோடு இந்த வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து யமன் ஹவுதி ராணுவத்தினர் அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு எதிரான அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இன்று அதிகாலை கிட்டத்தட்ட 3 மணித்தியாலங்களுக்கு மேலாக யமனினுடைய வான்படையினரும் கடற்படையினரும் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு செங்கடல் பிரதேசத்திலே
15 மாதங்களுக்கு நிலைநிறுத்தப்பட்டு யமன் ஹவுதிகளுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகவே ட்ரூமேன் போர்க்கப்பலை அனுப்பி வைத்திருந்தார்கள். ஆனால் தற்போது யமன் ஹவுதிகளின் தாக்குதல்களினால் சிதைக்கப்பட்ட ட்ரூமேன் போர்க்கப்பலானது 3 மாதத்திலேயே செங்கடல் பிரதேசத்திலிருந்து தெரித்து ஓட ஆரம்பித்து விட்டது. இன்னும் 2 நாட்களுக்குள் செங்கடல் பிரதேசத்திலிருந்து ட்ரூமேன் போர்க்கப்பலானது வெளியேறிவிடும் என அமெரிக்க ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அடுத்து அமெரிக்கா யமன் ஹவுதிகளை இலக்கு வைத்து நவீன ஆயுதங்களையும் குண்டுகளையும் ஏவுகணைகளையும் பயன்படுத்திய தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. மேலும் இதன்போது அமெரிக்காவின் பல நவீன ஆயுதங்களும் வெடிகுண்டுகளும் வெடிக்காமல் கீழே விழுகின்றன. இவ்வாறு வெடிக்காமல் விழக்கூடிய ஏவுகணைகளையும் குண்டுகளையும் யமன் ஹவுதிகள் ஈரான் வழியாக ரஷ்யாவுக்கு வழங்கி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அது மட்டுமல்லாமல் MQ-9 ட்ரோன்களுடைய மிக முக்கியமான பாகங்களையும் யமன் ஹவுதிகள் ஈரான் வழியாக ரஷ்யாவுக்கு அனுப்பி வைத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவின் மிக முக்கியமான ட்ரோன்களில் ஒன்றான MQ-9 ட்ரோனை சுட்டு வீழ்த்தி ரஷ்யர்கள் கைப்பற்றிக் கொண்டால் அதில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் தொடர்பான தகவல்களை முழுமையாக அறிந்து கொள்வார்கள் என்பதற்காகவே அமெரிக்கா MQ-9 ட்ரோன்களை உக்ரைனுக்கு கூட வழங்கவில்லை. ஆனால் தற்போது யமன் ஹவுதிகள் 22க்கும் அதிகமான MQ-9 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தி அதனுடைய மிக முக்கியமான பாகங்களையும் தொழில்நுட்பம் சார்ந்த விடயங்களையும் ரஷ்யாவுக்கு பரிசாக அனுப்பி வைத்துள்ளார்கள். அடுத்து யமன் ஹவுதிகள் மிகப்பெரிய போருக்கு தயாராகி வருகின்றார்கள். ஐக்கிய அரபு அமீரகமும் அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் ஒன்றிணைந்து யமனுக்குள்ளே மேற்கொள்ளப் போகின்ற மிகப்பெரிய தரைவழி தாக்குதல்களை தடுப்பதற்காகவும் அந்த தரைவழி தாக்குதல்களை வெற்றி கொள்வதற்காகவும் யமன் ஹவுதிகள் கிழக்கு பிரதேசத்திலே மிகப்பெரிய கோட்டைகளையும் பல மைல் தூரத்திற்கு அகழிகளையும் குழிகளையும் தோண்டி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. செயற்கைக்கோள் புகைப்படங்களிலும் இவை உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து நாளைய தினம் ஓமான் நாட்டிலே ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றன. அதே நேரம் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் ரோமில் நடைபெற்ற சந்தர்ப்பத்தில் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இடைக்கால ஒப்பந்தம் ஒன்றினை மேற்கொள்வதற்கான முன்மொழிவுகளை முன்வைத்திருப்பதாக எக்ஸியோஸ் ஊடகம் தெரிவித்துள்ளது. அதாவது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் முழுமையான அணுசக்தி ஒப்பந்தம் ஒன்றினை கைச்சாத்திடுவதற்கு முன்பு அவை தொடர்பான பேச்சுவார்த்தைகளை முழுமையாக முடிப்பதற்காக ஒரு இடைநிலை ஒப்பந்தம் ஒன்றினை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த இடைநிலை ஒப்பந்தத்திற்கு அமைவாக அமெரிக்கா ஈரான் மீதான பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும் என்றும் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் முன்மொழிவு ஒன்றினை முன்வைத்துள்ளார். அமெரிக்காவினுடைய நம்பகத்தன்மையையும் தீவிரத்தையும் சோதிக்கும் நோக்கத்தோடு ஈரானிய தரப்பினர் இந்த இடைநிலை ஒப்பந்தத்தை முன்வைத்துள்ளார்கள். மேலும் ரோமிலே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் போது அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் இதற்கான ஆதரவை வழங்கி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் கடந்த ஒரு வாரத்திற்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரப்பினர் வழங்கியிருக்கக்கூடிய அழுத்தங்களின் விளைவாக தற்போது ஈரான் முன்வைத்திருக்கக்கூடிய இடைநிலை ஒப்பந்தத்தினை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம் என டொனால்ட் ட்ரம்புடைய நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதாவது முழுமையான ஒப்பந்தம் ஒன்றினை முடிப்பதற்கு முன்பு ஈரான் மீதான பொருளாதார தடைகளை நீக்கி அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கான ஒரு ஒப்பந்தத்திற்கு அமெரிக்க தரப்பினர் சம்மதத்தினை வழங்கவில்லை. எனவே இப்படியான நிலைமையில் நாளைய தினம் நடைபெறப் போகின்ற மறைமுகமான பேச்சுவார்த்தைகள் வெற்றி அளிக்குமா என்கின்ற கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. பெரும்பாலும் நாளைய தினம் நடைபெறப் போகின்ற இந்த மறைமுகமான 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைவதற்கான வாய்ப்புகளை அதிகம் இருப்பதாகவும் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். வடக்கு காசாவில் பலஸ்தீனிய போராளிகள் வீரியமான உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் எதிர்பார்க்காத விதத்தில் இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து வருவதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ ஆய்வாளர்களே கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். குறித்த வரைபடத்திலே இலக்கம் ஒன்றினால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய சிவப்பு நிறத்தினாலான அச்சானது மெஃபால்சி மச்சு பிரதேசமாகும். வடக்கு காசாவின் வடக்கு பிரதேசத்தையும் மத்திய பிரதேசத்தையும் பிரிக்கக்கூடிய அச்சாகவே இது காணப்படுகின்றது. அதாவது இந்த மெஃபால்சி மச்சு பிரதேசத்தினை இஸ்ரேலிய ஒரு பஃபர் ஜோன் பிரதேசமாக இடையாக மண்டலமாக பயன்படுத்துகின்றது. நெட்சரி மச்சை போன்று இந்த அச்சையும் விரிவுபடுத்துவதற்கான தாக்குதல்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆரம்பித்திருந்தது. இப்படியான நிலைமையிலேயே நேற்று மாலை பெய்ட்ஷானுனின் கிழக்கு பிரதேசத்தில் அல்கசாம் படையினுடைய உயரடுக்கு போராளிகளும் அல் குதுஸ் படையினுடைய உயரடுக்கு போராளிகளும் அதிரடியாக களமிறங்கி உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். கடந்த 2 வாரமாக நடைபெற்று வரக்கூடிய தாக்குதல்களில் உயரடுக்கு படை போராளிகள் களமிறக்கப்படவில்லை. ஆனால் தற்போது உயரடுக்கு பலஸ்தீனிய போராளிகள் களமிறக்கப்பட்டு பெய்ட்ஷானுனின் கிழக்கு பிரதேசத்திலே உச்ச தாக்குதல்கள் மேற்கொள்ள வருவதாக பலஸ்தீனிய ஊடகங்களும் தெரிவித்துள்ளன. மேலும் நேற்று மாலை மேற்கொண்ட தாக்குதல்களில் பெய்ட்ஷானுன் கிழக்கு பிரதேசத்திலே மெர்காவா போர்த்தாங்கி வாகனம் கொத்தாக அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அதற்குள்ளே மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தினை செலுத்தி இருக்கக்கூடிய மெர்காவா வாகன ஓட்டுநர் ஸ்னைப்பர் தாக்குதல் மூலமாக கொல்லப்பட்டிருப்பதாகவும் இந்த தாக்குதலிலே 12 சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. ஆனால் உண்மையில் குறித்த தாக்குதலில் மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்திற்குள்ளே இருந்த 8க்கும் அதிகமான இஸ்ரேலிய சிப்பாய்களும் அதனோடு வருகை தந்த 10க்கும் அதிகமான இஸ்ரேலிய சிப்பாய்களும் மொத்தமாக
அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வைத்தியசாலை வட்டாரங்களுடைய தகவல்களுக்கு அமைவாக நேற்று மாலை மாத்திரம் 30க்கும் அதிகமான கொல்லப்பட்ட படுகாயமடைந்த சிப்பாய்கள் சொரோக்கோ மற்றும் பெலின்சென் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து நேற்றிரவும் பெய்டூனின் கிழக்கு பிரதேசத்தில் அல்கஸா மற்றும் அல் குதுஸ் படையினுடைய உள்ளடக்கு போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பதுங்கியிருந்த வீடொன்றை சுற்றி வளைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இதைத் தொடர்ந்து குறித்த பிரதேசத்திற்கு வருகை தந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளையும் சுற்றி வளைத்து உயரடுக்கு பலஸ்தீனிய போராளிகள் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த தாக்குதலின் போது பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய சிப்பாய்களை கைப்பற்றுவதற்கும் முயற்சி செய்துள்ளார்கள். இருப்பினும் இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்படையானது களமிறங்கி ஹனிபல் தாக்குதல் திட்டத்தினை நடைமுறைப்படுத்தியுள்ளது. அதாவது இஸ்ரேலிய சிப்பாய்கள் பலஸ்தீனிய போராளிகளிடத்தில் பணைய கைதிகளாக பிடிபட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த ஹனிபல் தாக்குதல் திட்டத்தினை நடைமுறைப்படுத்தியுள்ளார்கள். இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்படையினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாக நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்து உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இதனால் குறித்த பிரதேசத்திலே இஸ்ரேலிய சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் குறித்த பகுதிகளில் இருந்து பலஸ்தீனிய போராளிகள் பாதுகாப்பாக வெளியேறி இருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அத்தோடு பலஸ்தீனிய போராளிகளோடு நேரடியாக மோத முடியாத இஸ்ரேலிய ராணுவம் வடக்கு காசாவின் பெய்டூன் மற்றும் சுஜையா பிரதேசங்களை இலக்கு வைத்து உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. இந்த தாக்குதல்களிலே 50க்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.